ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா எபிசோட்லயும் யாராவது ஒரு ஆளுடைய சின்ன வயசு ஸ்டோரியை சொல்றாங்க. அந்த வகையில இந்த எபிசோட்ல யாரை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா பாப்கட் ஜிங்க பத்தி தான். அந்த ஜிங்குக்கு சின்ன லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிங்கு ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த ஸ்கூல்ல ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்கு. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இதே ஸ்கூல்ல தான் கண்டினியூவா படிச்சுட்டு இருக்கு போல. அதுக்கப்புறம் இடையில தான் எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜிங்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ கூட இன்னொரு பாப்கட்டும் படிச்சிருக்கு. அதுவுமே ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட்டு ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். இவ்வளோ நல்லா படிக்க அவ்வளோ நல்லா படிக்க யாரை ஸ்குவாட் லீடராக போட போகிறாங்கங்கிற பிரச்சனை தான் அப்பயுமே. என்னடா இவன் நம்மளை விட நல்லா படிக்கிறாளேன்னு நினைச்ச ஜிங்கு இவளை எப்படியாவது இங்கேருந்து துரத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு இந்த பொண்ணை விட ரொம்பவே திறமை வாய்ந்த பொண்ணாக இருக்குது. எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால மற்றவங்க செய்கிற தப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்கிற ஆளாக இருந்திருக்கு. ஜிங்கு கூட அடிக்கடி ஏதாவது தப்பு பண்ணிடுவா. சும்மா அது தப்பு இது தப்பு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு அந்த பொண்ணு குறைகிட்டே இருந்திருக்கா. அது பிடிக்காத ஜிங்கு ஒரு நாள் எகிரி குதிச்சு ஒரே அடியாக அடித்து அந்த பொண்ணை மட்டை பண்ணிடுது. அதாவது சாகடிக்கல, அடித்து அடிதடி சண்டையாகி மூஞ்சி முகரெல்லாம் பேர் அளவுக்கு போயிடுது. அதில் பயந்த அந்த பொண்ணு இனிமேல் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டேன், நான் வேறு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலை சேஞ்ச் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் UK வரைக்கும் போய் அங்கே படிக்கிற லெவலுக்கு போயிடுது. அப்பாடா தொல்லை விட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்ட ஜிங்குக்கு இன்னொரு ஆச்சரியம்னு சொல்கிறத விட இன்னொரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பொண்ணு போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்த ஆள் தான் ஜேஇ தான் அடுத்து வர ஆளு. ஐயோ இப்போதானே ஒருத்தி போனா அதுக்குள்ள இன்னொருத்தி வர ஆளுன்னு ஜிங்குக்கு ரொம்பவே கோபமாயிடுது. கடைசி வரைக்கும் அந்த ஸ்குவாட் லீடர் பதவி அவளுக்கு கிடைக்காம போயிடுது. அதுக்கு காரணம் ஜேஇ தான். ஜேஇ ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகிற பொண்ணா மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டாக வர்றது ரொம்பவே அவளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலேயே அங்கே உள்ள எல்லாருக்கும் ஜேஇ ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா படிக்கிறதுனாலையும் எல்லாருக்கும் அவளை பிடிக்கிறதுனாலையும் அவளையே ஸ்குவாட் லீடராக போட்டுறாங்க. இவளை சப் ஸ்குவாட் லீடராக போட்டுடுறாங்க. கடைசி வரைக்கும் ஸ்குவாட் லீடர் பதவிங்கிற கனவாகவே போயிடுச்சு. சரி, இதோடையாவது இது முடிஞ்சிருமான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நம்ம பாப்கட்டோட லைஃப்பில் ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்கட்டுக்கு லைஃபே ரொம்ப நல்லா போகுது, ஸ்மூத்தாக போகுது. இதுக்கப்புறம் வாழ்க்கையே ஜெகஜோதியாக இருக்கும்னு நினச்ச பாப்கட்டுக்கு இன்னொரு ஷாக்கு. இவங்க எல்லாருமே பாப்கட் கூட ஏன் பழகிறாங்கன்னு தெரியாமே அது இருந்திருக்கு ரொம்ப நாள் வரைக்கும். அந்த பையன் ஒரு நாள் நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் கூட்டிகிட்டு போய் இவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே வழக்கமாக வச்சுருக்கான். அப்படி ஒரு நாள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும்போது பாப்கட்டும் அந்த பையனும் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வாங்கிட்ட ஒன்று சொல்லணும்னு பாப்கட்டும், அந்த பையன் நான் வாங்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிடுறான். 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறதுல பாப்கட் சொல்லுது, சரி நீனே சொல்லு என்ன சொல்லணுமோ சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொன்ன வார்த்தை பயங்கர ஷாக்கு. எனக்கு ஜேஇ ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் தான் அவன் கிளாஸ்லேயே ரொம்ப அழகாக டாலாக சூப்பராக இருக்கா, அவகிட்ட எப்படியாவது என்னை இன்ட்ரோ பண்ணணும்னு கேட்குறான். பட்டுன்னு பாப்கட்டோட ஹார்ட்டே உடஞ்சிருது. ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க எல்லாருமே ஜேஇக்காக தான் இவ கூட பழகிருக்காங்கன்னு அவளுக்கு தெரியவே இல்லை. இப்போதான் முதல்ல அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறா. அதுலேருந்தே ஜேஇ மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. மற்றவங்க எல்லாருமே இவ கூட பழகணுங்கிறதுக்காக தான் நம்ம கூட பழகுறாங்க, நம்ம அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையேங்கிற கவலை அவன் மனசுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே பதிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் செகியை காட்டு ஆல்ரெடி எதோட முடிச்சாங்கன்னா செகி அந்த ஃபோனை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கதோட முடிச்சாங்க. மறுபடியும் இப்போ செகி ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்களை பார்த்தாங்கன்னு காட்டவே இல்லை. அதை இந்த எபிசோடில் காட்டுறாங்க. என்னென்ன வச்சுருக்கான்னா அவள் ஃபோனில் செகியோட டீட்டெயில்ஸை தான் வச்சுருக்கா. செகி அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டு, அவருடைய ரிமார்க்ஸு, அவர் இந்த ஸ்கூலில் எப்படி இருந்தார், எந்த பொசிஷனில் இருந்தார், இவ காணாமல் போன அந்த போஸ்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸில் தான் அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கா. எதுக்காகவே இதை எடுத்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இதனால தான் அவள் பண்ண முடிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் பாப்கட் என்ன பார்த்துச்சுன்னு காட்டுறாங்க. அது என்ன பார்த்துருக்குன்னா மெடிக்கல் அட்டாப்சி ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, அதுவும் யாருடைய ரிப்போர்ட்டுன்னு பார்த்தா செகி அப்பாவோட ரிப்போர்ட்டு தான். அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா அவர் இயற்கையாக இறக்கலை, மூச்சு திணறி அப்படி இப்படி இறந்துட்டதா போட்டிருக்காங்க. பட் அவர் அப்படி இறக்கலை, அவர் இறந்ததுக்கு வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்குங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. இந்த ரிப்போர்ட்லாம் எங்கேருந்து அவளுக்கு கிடைக்குதுன்னா அவங்க அம்மா கிட்டே தான் கிடச்சிச்சு.
ஸோ இது சம்மந்தமாக தான் அவங்க கேஸ் நடத்திட்டு இருக்காங்க போல். அதோட டீட்டெயில்ஸை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கா. அவங்க எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, ஒரு வேளை ஹாஸ்பிட்டல்லே கொலை பண்ணிட்டாங்களாங்கிற எல்லா டீட்டெயிலையும் அவள் கண்டுபிடிக்கிறா. ஓ இதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு இப்போ தான் அவளுக்கு பல விஷயம் புரிய வருது. காலையில் ஜேஇ வந்து பார்க்குறா. பக்கத்தில் பார்த்தா ஆளை காணோம். எங்கடா சொல்லிட்டு பார்த்தா சுற்றி முற்றி பார்க்குறா. ட்ரெஸ் அழகாக மடித்து சூப்பராக நீட்டாக வச்சுட்டு போயிருக்கா. இவகிட்ட சொல்லாமல் கூட கிளம்பிட்டா. ஆனால் அவள் அதை விட பெரிய தில்லாலங்கடியாக இருப்பா போல். நேற்று நைட்டு செகியோட ஃபோனில் இவருடைய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கா. இதனால் செகி எங்கெல்லாம் போகிறாளோ வராளோ எல்லாத்தையும் அவளால் நோட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கா. இப்போ அதை தான் அவள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் போட்டு இப்போ அவள் எங்கே இருக்காங்கிற டீட்டெயிலில் பார்த்து வச்சுக்கிறா. ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணணுங்கிற டவுட் தான் எல்லாருக்குமே. இந்த சீரீஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னே நம்மளால் யூகிக்கவே முடியல. ஒருத்தரும் ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குறாங்க, இவங்க ஏன் அவங்க மேலே அன்பாக இருக்கணும், இவங்க ஏன் அவங்க மேலே இப்படி கோபமாக இருக்கணுங்கிற எந்த ரீசனுமே நமக்கு தெரியல. வெறுப்பையும் அழிக்கணுங்கிற எண்ணத்தையும் டைரக்டாகவும் காட்டாமல் இன்டைரக்டாகவும் காமிச்சுக்கிறாங்க. அதுவும் ஏன்னு தெரியல. சரி போக போக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜேஇ தான் காட்டுறாங்க. ஜேஇ சாப்பிட்டுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவங்க அப்பா உள்ள வந்து இனிமே ஜேஇயுடைய மெனுவை மாற்றணும், ரொட்டீனாக அவள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது இல்லாமல் இனிமே மெனுவை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாரு. நிறைய நியூட்ரியன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரமாட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன கேட்குறாங்கன்னா, உன் ஃப்ரெண்டு எங்கே சாப்பிட வரலையான்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு கோபம் வருது. அவள் எங்கே போனால் உங்களுக்கு என்னங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோபமாக பேசுகிறா. அதுக்கப்புறம் சிஸ்டர் ஜேனாவுடைய டாகு அவளையே தேடிக்கிட்டு இருக்கு. அவள் எப்போ தான் வருவானே தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ஒரு டீட்டெயிலும் தெரியல. அவளும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டா, என்னாலே அவளுக்கு ஃபோன் பண்ண முடியல, கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லும்போது, இல்லை அவளுடைய கிரேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுல்ல, அதை அதிகமாக்கணும்ல, அதுக்காக தான் அவள் போயிருக்கா, கூடிய சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஜூயியும் லிங்கும் பேசிட்டு வராங்க. ஜிங்கும் என்ன பேசிட்டு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜூயி தான் நடந்து வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜிங்கு வந்துட்டு, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு ஷூஸ் எல்லாமே ப்ராப்பராக போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா எல்லாம் நீ சொல்கிறேன் தான், நீ சொல்கிறேன்னு தான் இப்போ ஷூஸ் போட்டு வந்திருக்கேன், இனிமேல் நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ பாப்கெட் ரொம்பவே திமிராக பேசுது. என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னு உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, பல பேர் விக்டிமாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அது தெரியாமல் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்டைரக்டாக சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா ஜேஇ கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சதுமே செகி எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறா. என்னன்னு கிளாஸில் இருக்கிற யாருக்குமே புரியல. அப்போ தான் கிளாஸ் லீடர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, நல்லி ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போகிறா, அதுக்காக ஆஃபீஸ் ரூம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இன்ஃபார்ம் பண்ணுது. அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதுமே ஜேஇ அந்த இடத்த விட்டு எழுந்து போய் செகின்னு செகியை கூப்பிட்டுட்டு பின்னாடியே போகுது. அவளும், நீ ஏன் என் பின்னாடி வர, எனக்கு வேறு வேலை இருக்கே, நாங்கள் டீச்சர் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லி பார்க்குறா. அப்பயுமே ஜேஇ விடுற மாதிரி இல்லை, நானும் வரேன் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போகும்போது செகி அங்கே உள்ள புக்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. நல்லி அங்கே நின்றுட்டு இருக்கத ஒரு செகண்ட் அப்படியே நின்றுடுறா. நீ நல்லிக்கு குட் பை சொல்லணும்னு உனக்கு தோணலையான்னு சொல்லிட்டு செகி வந்து ஜேஇ கிட்ட கேட்குறா. அதுக்கு ஜேஇ, உனக்கு சொல்லணுமா என்ன, சரி வா போவோன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி கடகடன்னு எடுத்துக்கிட்டு நல்லிக்கிட்ட போகிறா. நல்லிக்கிட்ட போய் பேசிட்டு என்னன்னு பேசுகிறான்னா, இந்த ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறல்ல, அந்த ஸ்கூல் நல்லாயிருக்கும், அந்த ஹாஸ்டல் நல்லாயிருக்கும், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ, அந்த யூனிவர்சிட்டி சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போடுறா. அவங்க அம்மாவும் அதை சிரிச்சுக்கிட்டு சரிம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் நல்லிக்கு மூஞ்சே சரியில்லை. இது எல்லாத்தையும் செகி ஒரு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவள் கையை பிடிச்சி கிளாஸுக்கு எடுத்துகிட்டு ஓடிடுறா. கிளாஸில் பார்த்தா டீச்சர் ஒரு பேப்பர் தராங்க எல்லாருக்கும். என்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பயோகிராஃபியை ஆட்டோபயோகிராஃபியை எழுத சொல்லி ஷீட் கொடுத்துருப்பாங்க போல். அதோடைய மார்க்ஸ் தான் இப்போ கொடுக்குறாங்க. ஏவா, A+ஆ, A- அந்த மாதிரி. அப்போ எல்லார் ஷீட்டையும் ஒரு ஆளாக கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஜேஇக்கே A- தான், பாப்கட்டுக்கும் A- தான். அப்புறம் இன்னொரு பொண்ணு அப்படியே கூகுளில் இருக்கிறத காப்பி பண்ணி போட்டிருப்பா. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த கிளாஸ்லேயே யார் நல்லா எழுதியிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்க.
வேற யாரும் இல்லை உங்கள் கிளாஸ் மானிட்டர் தான் சொன்னோடனே எல்லாரும் அவளையே பார்க்குறாங்க. அப்படின்னடா ஆட்டோபயோகிராஃபியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. அதை எங்களுக்கு படித்து காட்டுங்கன்னு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம பாப்கட்டு இவன் என்ன பெருசாக எழுதியிருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுறது மட்டும் இல்லாமல் எங்கடி காட்டு பார்ப்போங்கிற மாதிரி பேசுது. பட் ஜேஇ அதுக்கு அலோவ் பண்ணலை, செகியும் அதுக்கு அலோவ் பண்ணலை. ஏன் ஜேஇ கூட செகி கிட்ட கேட்குறா, அதை கூட அவள் பெருசாக சொல்லிக்கல. ஏன்னா செகி ஆல்ரெடி கோவமாக இருக்கா. இவ இந்த மாதிரி பண்ணிட்டாலே நம்மளை எதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. கிளாஸில் எல்லாரும் கேட்டு பார்த்துட்டாங்க. யாருக்குமே செகி காட்டாமல் பேக்கில் வச்சு லாக் பண்ணிவிட்டு சரிவா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜூயி டீச்சர்கிட்ட பேச வந்திருக்கா. எதுவோ கிண்டலாம் நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்குள்ளே ஒரு சின்ன டாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசும்போது தான் அங்கே ஒரு பேப்பரை கவனிக்கிறா. அதுதான் செகியுடைய பேப்பர். அதை டீச்சர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்தவ சும்மா இருப்பாளா, அதை எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் செகி போயிட்டு அவள் பேக்கில் இருக்கிற ரிப்போர்ட்டை தேடி பார்க்குறா. அதை காணும். ஏன்னா அதை ஆல்ரெடி யாரோ எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூயி என்ன பண்ணுறான்னா அந்த ஜெராக்ஸை அதை எடுத்துக்கிட்டு எங்கேயே வெளில கடன்னு வேகமாக போகிறா. எங்கே போகிறான்னு தெரியல. திடீர்னு கிளாஸை விட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுறா. செகி அவள் இடத்துல சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தேடி பார்க்குறா. அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பேப்பரை காணும். என்னத்தை தேடுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட ஆட்டோபயோகிராஃபி காணாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கா. ஜூயி எங்கேயோ வேகமாக போனா இல்லையா, அது எங்கன்னு இப்போ தான் தெரியுது. எங்கன்னா மியூசிக்கல் கிளாஸுக்கு. இவ ஒரு பக்கம் ஸ்கூலுக்கும் வந்துக்கிட்டு மியூசிக்கும் போயிட்டு அட்டன் பண்ணுறா. அந்த டீச்சர் அங்கே அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. எல்லா இடமும் ஒரே டஸ்ட்டாக க்ளீன் இல்லாமல் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்க தான் நீட்டாக இருக்குது. கிட்ட போய் ஊற்றி பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் மண்ணாக படிஞ்சிருக்கு. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இப்படி வாசி அப்படி வாசின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. இவளுக்கு வாசிக்கவே வரல. இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, அதனால அப்படி ஆகணும்னு வாசிக்க ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களும் ரொம்பவே இவளுக்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவளுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. அவள் கையை கூட பார்த்துட்டு சொல்கிறாங்க, மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கை எப்படி இருக்கணும் தெரியுமா, நல்லா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும். ஆனால் உன் கையை பாரு சாஃப்டாக இருக்குது, நீலாம் நெயில் பாலிஷ் போட்டுட்டு சுற்றுறதுக்கு தான் லாய்க்குங்கிற மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க. பேசிட்டு காஸ்ட்லி பேக் காஸ்ட்லி திங்ஸ் எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணுற உனக்கு இன்னொரு விஷயம் புரியல. டீச்சருக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணுங்கிறது, இதெல்லாம் வாங்கணும்னு இருக்கிறவனுக்கு அதெல்லாம் கொடுக்கணும்னு தோணலையான்னு சொல்லிட்டு கேவலமாக திட்டுறாங்க. அப்போ தான் அவளுக்கு விஷயமே புரியுது, நம்ம ஃபீஸ் கொடுக்கலன்னு. உடனே அவள் பேக்கில் இருக்கிற திங்ஸ்லாம் கீழே கொட்டிட்டு, மிஸ் இந்தாங்க இந்த பேக்கை வச்சுக்கோங்க, இதை நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் விற்றா கூட நல்ல ரேட்டுக்கு போகும், உங்களுக்கு என்ன தோணுதோ இதை வச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறா. கொடுத்ததும் அவங்களும் வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ தான் அந்த A+ன்னு போட்டிருக்க ஜெகியோடைய ஆட்டோபயோகிராஃபி பேப்பரை பார்க்குறா. அத்தவ சும்மா இருப்பாளா, ஜெராக்ஸ் போட்டு கிளாஸ் முழுக்க வச்சுட்டா போல. அங்கே போய் பார்த்தா எல்லாருடைய டேபிள்லேயும் எல்லாருக்கிட்டையும் அந்த பேப்பர் இருக்குது. ஆட்டோபயோகிராஃபி பேப்பர்னு சொல்லிட்டு எல்லாருடைய டெஸ்க்லேயும் இருக்குது. எல்லாரும் எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயந்து பதில் சொல்கிறாங்க. ஜேயும் எல்லார் கையிலையும் பார்க்குறா. எல்லார் கையிலையும் அந்த பேப்பர் இருக்குது. உடனே நீங்கள் இது ஏன் பர்மிஷன்லாம் படிக்கக்கூடாது கொடுங்கன்னு எல்லாருக்கிட்டையும் பிடிங்கிட்டு வந்துடுறா. பிடிங்கிட்டு வந்ததுக்கப்புறம் செகி என்ன ரியாக்ட் பண்ணுறான்னா, நான் உங்ககிட்ட பேசணும் ஜேஇ வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறா. 2 பேரும் ஒரு இடத்துல போய் பேச போகிறாங்க. பேச போகும்போது ஜேஇ ரொம்பவே கோவப்படுறா. இந்த பேப்பரை எப்படி இப்படி பரவச்சுன்னு தெரியல, யார் இதை பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லி தூக்கி போடுறா. அப்போ செகி என்ன கேட்குறான்னா, சரி அவங்க பண்ணத்துக்கு கோவப்படுறியே, நீ பண்ணத்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் பண்ணனா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபோனை காட்டுறா. ஃபோனை காமிச்சு, எதுக்கு எங்கள் வீட்டோட டீட்டெயில்ஸ் எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எதுக்கு உன் ஃபோனில் நீ வச்சுருக்க, எங்களை எதுக்கு நீ ஃபாலோ பண்ணணும், ஏன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறா. அப்போ தான் அதில் ஒரு வீடியோ இருக்குது, நல்லி ஸ்கூலை விட்டு போனதுக்கான ரீசன். ஆல்ரெடி நல்லி செகியை புள்ளி பண்ணியிருப்பா. அப்படி புள்ளி பண்ணும்போது இவளுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். பட் அவளால் எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது. அப்போ ஸோ அவளை ரெஸ்ட் ரூமில் வச்சு வீடியோ எடுத்திருப்பா. என்ன எடுத்திருப்பான்னு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறல, அப்படி பண்ணுறல, இப்படி பண்ணுறல, அவங்க கூட இருக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசி அதை ஒரு வீடியோவும் எடுத்திருப்பா. அதுக்கு அவள் பயந்து பணிஞ்சு கீழே முட்டி போட்டு அழுவா, இதை நீ யார்ட்டையும் காட்டாது அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த மெசேஜ். அந்த மெசேஜில் இந்த வீடியோ டிலீட் பண்ணு, யார்ட்டையும் காட்டாதுன்னு சொல்லி நல்லி கெஞ்சிருப்பா இல்லையா, அதுதான் அது. இவளை புள்ளி பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்கூலை விட்டே போகிற அளவுக்கு பண்ணிட்டா. அதுதான் நடந்திருக்கு. உடனே ஜேயும் அதான் சொல்கிறான்,
உனக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன், உன்னை விட்டு அவள் போயே ஆகணும், உன்னை புள்ளி பண்ணவும் இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் பண்ணேன், இதுக்கு நீ கோவப்படக்கூடாது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் கேட்டது இந்த வீடியோவை பற்றி இல்லை, அந்த ஃபோட்டோஸ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டுக்கு வரா செகி. ஏன் எங்கள் ஃபேமிலி மேட்டரை நீ உன் ஃபோனில் வச்சுருக்க, எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்குறா. ஜேஇ அப்படின்னு இருக்கா. செகியை மறுபடியும் விடுற மாதிரி தெரியல. ஜேஇ சொல்லு, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க, எதுக்காக உன் ஃபோனில் நீ இந்த டீட்டெயிலாம் வச்சிருக்க, சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுகிறா. அவளும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சீரீஸ் போடணுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் போட முடிஞ்சால் போட்டுருவோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.